أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا كنت فيهم فأقمت لهم الصلاة فلتقم طائفة منهم معك وليأخذوا أسلحتهم فإذا سجدوا فليكونوا من ورائكم ولتأت طائفة أخرى لم يصلوا فليصلوا معك وليأخذوا حذرهم وأسلحتهم ود الذين كفروا لو تغفلون عن أسلحتكم وأمتعتكم فيميلون عليكم ميلة واحدة ولا جناح عليكم إن كان بكم أذى من مطر أو كنتم مرضى أن تضعوا أسلحتكم وخذوا حذركم إن الله أعد للكافرين عذابا مهينا. صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 328வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 101வது வசனத்தை பற்றி உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா பூமியிலே நீங்கள் பயணம் புறப்படுவீர்களேயானால் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத், தொழுகையை சுருக்கமாக சுருக்கி தொழுவதிலே உங்களின் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தார். கஸ்ர் தொழுகை பற்றி உண்டான சட்டங்களை சென்ற வாரம் நாம் கடைசியாக நாம் பார்த்தோம். ஒருத்தர் 82 கிலோமீட்டர் பயணம் புறப்படுறவர் 82 கிலோமீட்டரை தாண்டிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு தொழுகை என்னவாக மாறிடுதுங்க? கஸ்ருடைய தொழுகையாக மாறிடுது. கஸ்ருடைய தொழுகை அப்படிங்கிறது 4 ரக்காயத்திலிருந்து 2 ரக்காயத்து. லொஹரு, அசரு, இஷா இந்த தொழுகைகள் எல்லாமே 4 ரக்காயத்திலிருந்து 2 ரக்காயத்து. இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற சலுகை. அல்லாஹ் கொடுத்திருக்கிற சலுகை. அல்லாஹ் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிற சொன்னாங்க, இது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சதகாவா கொடுத்திருக்கிறான். ஃபக்பலூஹா, அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கபூல் செய்து கொள்ளுங்கள். என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப சலுகைகள் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுதுங்க? ஒன்று, யதார்த்தமாக சொல்லப்படுவதனுடைய காரணம் அந்த காரியத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா நிறைய சலுகைகளை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன செய்யலாம்? சேம செஞ்சுக்கலாம். உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட ஹராம சாப்பிட்டு நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கிறது நம்ம மீது என்னதுங்க? கடமை. நமக்கு அல்லாஹ் தஆலா சலுகையாக கொடுத்துருக்கிறான். சலுகைகள் கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் இந்த காரியம் நிறைவேறப்படுவது அப்படிங்கிறது ஒரு முதல் காரணமாக முதல் விஷயமா இருந்தாலும் உண்மையான விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை
இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்தால சொல்லி காண்பிக்கிறான். தான் கிருபையாளன் அப்படிங்கறத அல்லாஹ்தால திரும்ப திரும்ப சமூகத்திற்கு சொல்வதனுடைய நோக்கத்துல தான் அல்லாஹ்தால நமக்கு எதை கொடுத்திருக்கிறாங்க, சலுகைகளை என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, பயணம் புறப்படுறாரு. எத்தனை நாள் பயணத்துல போகிறாரு, 15 நாள் பயணத்துல போகிறாரு. எத்தனை நாள் பயணம், 15 நாள் பயணம். இங்கிருந்து நான் கோயம்புத்தூருக்கு நான் போகிறேன், நான் 15 நாள் அந்த ஊர்ல எனக்கு என்ன இருக்குதுங்க, வேலை இருக்குதுன்னு என்ன செய்யறாரு, பயணம் புறப்படுறாரு. இப்ப 82 கிலோமீட்டர் என்ன செஞ்சுட்டாரு, இவர் தாண்டிட்டார். தாண்டினதுல இருந்து இவருடைய தொழுகை என்னவாக மாறுதுங்க, கசுருடைய தொழுகையா மாறிடுச்சு. இவர் என்ன நியத்துல போயிருக்காரு, 15 நாளைக்கு அந்த ஊர்ல இருப்பேன்னு போயிருக்காருல, 15 நாளுங்கிற நியத்தை வச்சிட்டோம்னா அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய தொழுகை என்ன தொழுகைனா, ஊர்ல எப்படி தொழுகமோ அதே மாதிரி தான் என்ன செய்வாருங்க, தொழுகுவார். இதே 15 நாளைக்கு குறைவாக 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ நான் அந்த ஊர்ல இருக்க போறேன்னு சொன்னாருண்டா, பயணத்திலேயே கசருடைய தொழுகை தான். அந்த ஊர்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவர் என்னதான் தொழுகணும், கசருடைய தொழுகை தான் தொழுகணும். சரி, பள்ளிவாசலுக்கு போகிறாரு, இமாம் ஜமாத் நடந்துட்டு இருக்குது. இமாம் எத்தனை ரக்காத் தொழ வைப்பாங்க, 4 ரக்காத் தொழ வைப்பாங்க. நான் தான் கசூர் தொழுகை ஆளியாச்சேன்னு சொல்லிட்டு 2 ரக்காத்துல தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாது, முறிச்சிட்டு வந்துடக்கூடாது. 4 ரக்காத்தை என்ன செய்யணுங்க, நாம பூர்த்தி செய்யணும். தனிப்பட்ட முறையில நம்மளுடைய தொழுகை, அந்த பரலான தொழுகையை நிறைவேற்றுகிற போது எப்படித்தான் தொழுகணும், பள்ளியில இமாமோட போய் சேர்ந்துட்டு எப்படி தொழுகணும், ஜமாத் எப்படி நடக்குதோ அப்படித்தான் செய்யணும். சொந்த ஊருக்கு போனா கசூர் தொழுகை இருக்குங்களா, இல்லவே இல்லை. சொந்த ஊருக்கு போன என்ன கிடையாது, கசூர் தொழுகவே கிடையாது. ஒருத்தர் கீழக்கரைக்கார எங்க இருக்கிறாரு, மெட்ராஸ்ல இருக்கிறார். மெட்ராஸ்ல இருக்கிறார். மெட்ராஸுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறார். 40 வருஷம் ஆச்சுங்கிறார். இவர் எந்த ஊருக்கு போகனாலும் இவருக்கு கசூர் தொழுகை இருக்குது. ஆனா இவர் கீழக்கரைக்கு போனா என்ன இல்லைங்க, என்னைக்குமே சொந்த ஊருக்கு போனா நமக்கு என்ன கிடையாது, கசூருடைய தொழுகை கிடையாது. நம்ம அந்த சொந்த ஊர் வாசி நம்ம எப்படித்தான் தொழுகணும், 4 ரக்காத்தினுடைய நிலைமையில தான் நம்ம என்ன செய்யணும், தொழுகணும். இதை சார்ந்திருக்கிற நிறைய சட்டங்கள் என்ன செஞ்சா நம்ம பார்த்தோம். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹு தஆலா நம்மள்ட்ட லேசத்தா நாடுறான ஒழிய அல்லாஹு தஆலா நம்மள்ட்ட இருந்து என்ன செய்யல, சங்கடத்தை வாங்கல. இவ்வளவு பயணத்திலேயே நான் தொழுதே ஆகணுமா, அல்லாஹ் சொல்ற தொழுகணும்பா. 4 ரக்காத் இல்லை, நீ 2 ரக்காத் மட்டும் என்ன செய்ய, நீ தொழுது. ஆக மொத்தம் என் முன்னாடி என்ன செஞ்சிருந்த, நீ தக்பீர் கட்டி நின்றுணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகளை என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம். பயணத்தினுடைய ஒழுக்கம் என்னங்க, ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் போகிறாருன்னா அது ஒழுக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல தௌபாவுடைய நஃபில் என்ன செய்யுங்க, நீங்க தொழுகுங்க. 2வது சஃபருடைய தொழுகை 2 ரக்காத் என்ன செய்யுங்க, நீங்க தொழுகுங்க. ஊர்ல நம்ம யார்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியது அவசியமோ அந்த அதை என்ன செய்யுங்க, சொல்லிட்டு போக. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஏதாவது பாக்கி இருக்குமே ஆனா அதை நிறைவேற்றிட்டு என்ன செய்யுங்க, நீங்க பள்ளியிலிருந்து புறப்படுங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளியிலிருந்தே என்ன செய்யுங்க, இறங்கி அப்புறம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த நிலைமை நம்மள்ட்ட இல்லை. பள்ளிவாசலை பூட்டிட்டு என்ன செய்வாங்க, ஆரி பட்சத்து போயிடுவாங்க. நான் 3:30 வந்து இறங்கிட்டேன், பள்ளிவாசல் திறந்துருக்குன்னு பார்த்தா திறக்கலையே, சுண்ணத்தை நிறைவேற்ற முடியலன்னா செய்ய ரொம்ப கவலைப்பட்டுக்க தேவையில்லை, என்ன செய்ய தேவையில்லைங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தவனும் தொழுகை வந்துருச்சு, வத்து வந்துருச்சு. ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தவனும் தொழுகை வத்து வந்துருச்சு. என்ன தொழுகை, இஷாவினுடைய தொழுகை. இஷாவினுடைய தொழுகைக்கு உண்டான நேரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 7:30 மணி, அப்படி 7:45 வத்து வருது, ஒரு 8 மணிக்கு வத்து வருதுண்டா ஃப்ளைட் எத்தனை மணிக்கு டேக் ஆஃப் ஆக போகுது, 8:15 டேக் ஆஃப் ஆகிற ஃப்ளைட்டுக்கு ஒரு பயணி எங்கே எப்போ ஏறி உட்காருவாரு, குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஏறி உட்காருவாரா, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காருவாரா. இப்போ ஒரு ஹாஜி என்ன பண்ணிட்டாங்கண்டா, ரொம்ப அப்படியே ஜதபாயிட்டாங்க. அச்சுச்சோ தொழுகை நேரம் வந்துருச்சு, என்ன செய்யறது, என்ன ஆகுறதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அவரு ரொம்ப கவலையாகி போயிட்டார். அச்சோ தொழுகை மிஸ் ஆகி போயிருமே. அவங்க சொன்னாங்க, இஷாவினுடைய தொழுகை தஹஜ்ஜத் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்க கூட 400 ஹாஜி வந்திருக்கிறாங்க. எத்தனை ஹாஜி, 400 ஹாஜி. 400 ஹாஜிக்கு தொழுகை கடமை, உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை. போற ஃப்ளைட்டும் சவுதி ஃப்ளைட்டு, போற ஃப்ளைட்டும் சவுதி ஃப்ளைட், எல்லாம் பூரா ஆத்மி முசல்மானிய கோய் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி என்ன செஞ்சாங்க, அவரை என்ன செஞ்சாங்க, உட்கார வச்சாங்க. ஒரு கட்டத்தில் நான் கடமையை நிறைவேற்றுறேங்கிற பேர்ல ரொம்ப மிகைப்படுத்தி போய் இருக்கிறவங்களுக்கு சங்கடம் வர மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துடக்கூடாதுங்கிறதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு அழகான நடைமுறை. அப்படித்தானுங்க, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தர் பள்ளிவாசல்ல தக்பீர் கட்டி ரொம்ப தான் மன ஓர்மையோடு நிற்கிற மாதிரி அப்படியே ரொம்ப அதுல ஒரு எஃபெக்ட் போட்டு என்ன செஞ்சிருந்தா நின்றிருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாங்க.
இவருடைய தொழுகையை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தொழுது முடிச்சிற வரைக்கும் அங்கேயே என்ன செஞ்சிருந்தாங்க, நின்றுருந்தாங்க. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க நீங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு, ஏன் இவ்வளவு தூரம் உங்களை நீங்களே ஒரு விதமான சூரத்தவே மாத்திக்கிற மாதிரி உண்டான, ஏன் யதார்த்தமா நில்லுங்க, யதார்த்தமாக நில்லுங்க. நீங்க உங்களுடைய சைக்கிணையின் மூலமாக நீங்க தக்குவதாரிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்கு இந்த துனியாவில் தேவையே இல்லைங்கிறத யார் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. யதார்த்தமாக இருந்தாவே நம்மளுடைய கடமையை சரியா என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வெளிரங்கத்திற்குண்டான நடிப்பை அல்லாஹ் தஆலா என்னைக்கு நம்மள்ட்ட என்ன செய்யறது இல்லைங்க, விரும்புறதே இல்லை. அப்ப பயண தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்துருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிற சதகா ஃபக்குபலுஹா, அதை என்ன செய்யுங்க நீங்க பரிபூர்ணமாக கபூல் செஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதை சார்ந்திருக்கிற செய்தியை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்து நிசாவுடைய 102வது வசனம். சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம்னா நம்மலாம் இன்னைக்கு என்ன வாழ்கிறோங்கிறதே ஒரு பேரா எப்படி சொல்கிறது, கணக்கிலே வராது. 70 வயசுக்காரத்தோட என்னப்பா நீங்கள்லாம் வாழ்றீங்க, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமம், எவ்வளோ துன்பங்கள், அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன், இன்றைக்கெல்லாம் சொகுசாக வாழ்கிறாங்க. இதை போய் என்ன செய்யறோம், அவன் கஷ்டம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கோமா இல்லையா? பயணத்தில் தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கிட்டா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. போர்க்களத்திலையும் தொழுகை கடமை. என்னதுங்க? போர்க்களத்திலையும் தொழுகை கடமை. போர்க்களத்தில் எப்படி தொழுகிறது, போர்க்களத்திற்குண்டான தொழுகைக்குண்டான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு விரிவான விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க, இந்த சூரத்து நிசாவில் என்ன செய்யறான், பதிவு செஞ்சு வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜித் தேசத்துக்கு போகிறாங்க. எந்த ஊருக்கு? நஜித் தேசம். அங்க கத்துபான் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சஹாபாக்களுக்கும் நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்களை ஒரு எச்சரிக்கை செய்யலாங்கிற ஒரு அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த நஜித் தேசத்துக்கு போகிறாங்க. போய் போருக்குண்டான நேரம் வந்துருச்சு, போருக்குண்டான காலம் வந்துருச்சு. எதிரில் போராளிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் இதுக்கு முன்னால போரே நடந்தது கிடையாது, போரே நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த நஜித் தேசத்துக்கு எங்களுக்கு போர் நடக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த முறையில் அவங்க எதிர் தாக்குதல் நடத்துவாங்கிறத யூகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் எதிரணியில காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு பத்தி கேள்விப்பட்டிருக்கோம்லங்க? என்னங்க, என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு எதிர்பார்ட்டியில் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க என்ன போருக்கு போனாலும் அந்த போரில் என்னதான் கிடைக்கும், வெற்றி, தோல்வியே கிடைக்காது. இது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, இப்போ காலிது போயிட்டாரா, அப்போ போரில் என்னதான், வெற்றி தான். எல்லா நேரத்திலையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயம், காலிது கையில் வச்சிருக்கிறத அவர் வாள் கிடையாது, அது அல்லாஹ்னுடைய வாளுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சைஃபு மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாளுகளில் ஒரு வாளை என்ன செஞ்சிருக்கிறாரு, காலித் இப்னு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எதிர் திசையில் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. எதிர் திசையில இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. போருக்குண்டான நேரம் வந்துருச்சு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அந்த பக்கத்தில் இருக்கிற குஃபார்களும் பேசிக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு தொழுகைனா ரொம்ப இன்பமானது, முஸ்லிம்களுக்கு தொழுகைனா ரொம்ப இன்பமானது. தொழுகைன்னு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா குழந்தைகளை விட்டுருவாங்க, சொத்து பத்துக்களை விட்டுருவாங்க, அவங்களே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தொழுகையின் மீது அந்த மனிதர்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, லொஹுர் வக்து. அந்த நேரத்தில் என்ன வக்து, லொஹுர் வக்து, லொஹுருடைய நேரம். அந்த நேரம், இந்த நேரத்தில் போருக்குண்டான ஒரு நெருக்கடி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்ப தொழுகிறதா இல்ல போர் செய்யறதா? இப்ப தொழுகிறதா போர் செய்யறதானா ஃபர்ஸ்ட் என்னதான் செய்யணும், தொழுகதான் செய்யணும். சரி, நாம எல்லாரும் கிப்லா பார்த்து நின்று தக்பீர் கட்டிட்டோம்னா அவன் பூரா பேர் உள்ள வந்துட்டானா என்ன செய்யறது? அப்போ எல்லாரும் இழக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், மதீனாவில இருந்து ஜெயிக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா பக்கத்துல நின்றுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரப்பே, தொழுகையும் கடமை, இப்ப நான் தொழுதும் ஆகணும். நாங்க பூரா பேரும் காபாவை நோக்கி திரும்பிட்டோம் சொன்னோம்னா பின்னால் இருக்கிற பூரா பேரும் வாழை தூக்கிட்டு வந்து எங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கடா. இப்ப என்ன நடக்கிறதுங்கிறத ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டலாமாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்துட்டாங்க. யார் கீழே வந்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்புல என்ன ஏறுக்குதோ அதை அல்லாஹ் முடிச்சு கொடுப்பானா இல்லையா? இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்து
லொஹுர் வக்து எப்படி தொழுகிறதுன்னு சொல்லி கொடுத்து, அசர் வக்து எப்படி தொழுகிறதுன்னு சொல்லி கொடுத்து, 2 வக்து சொல்லி கொடுத்து, தொழுகைக்குண்டான மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால சொல்லி கொடுத்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போர்க்களத்துல எப்படி நீங்க தொழுகணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப லொஹுர் தொழுகை எத்தனை ரக்காயத்து? போர்க்களத்துல சஃபருடைய நேரத்துல எத்தனை ரக்காயத்? 2 ரக்காயத். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப 3000 சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 1500 பேர் 1500 பேரும் 2 பார்ட்டா என்ன செய்யுங்க, நீங்க பிரிச்சிருங்க. 2 பார்ட்டா பிரிச்சிருங்க, 2 கூட்டமாக நீங்க பிரிச்சிருங்க. இப்ப ஒரு 1500 பேர் என்ன செய்யுங்க, எதிராளிகளை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், நின்றுகிட்டு இருக்கும். மீதம் இருக்கிற 1500 பேர் உங்களுக்கு பின்னால முக்குத்ததியா என்ன செய்யட்டும், நின்றுகிட்டு இருக்கட்டும். நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க, நீங்க தக்பீர் கட்டுங்க. தக்பீர் கட்டி முதல் ரக்காயத்தை என்ன செய்யுங்க, நீங்க பூர்த்தி செய்யுங்க. முதல் ரக்காயத் எப்ப பூர்த்தி ஆகுது? முதல் ரக்காயத் எப்ப பூர்த்தி ஆகுது? சஜிதால என்ன செய்யுதுங்க, பூர்த்தி ஆகுது. சஜிதா போயிட்டா முதல் ரக்காயத்தை என்ன செஞ்சிருச்சு, பூர்த்தி ஆச்சு. இந்த 2 சஜிதாவும் முடிஞ்ச உடனே இந்த ஒரு ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சவங்க என்ன செய்யட்டும், வெளியே போயிருக்கோம். என்ன செஞ்சிட்டோம், வெளியே போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற 1500 பேர் என்ன செய்யட்டும், உங்களுக்கு பின்னால வந்து நின்றுக்கிட்டோம். உங்களுக்கு பின்னால வந்து நின்றுக்கிட்டோம். சொல்றது புரியுதுங்களா? 1500 பேர் இங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் இவங்க என்ன செஞ்சிட்டோம், வெளியே போயிருட்டோம். அங்க பின்னால காவலுக்கு இருக்கிறவங்க என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு பின்னால முக்குத்ததியா வந்து என்ன செஞ்சு நின்றுக்கிட்டோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த 2வது ரக்காயத்துல என்ன செய்றாங்க, எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்ப உள்ளுக்குள்ள வந்தவங்களுக்கு எத்தனாவது ரக்காயத்து? முதல் ரக்காயத். உள்ளுக்குள்ள வந்தவங்களுக்கு முதல் ரக்காயத். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அழகான ஒரு நடைமுறை பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த 2வது ரக்காயத்தை என்ன செய்யுங்க, நீங்க பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கு பின்னால புதுசா வந்து சேர்ந்தாங்க பாருங்க, அந்த 1500 பேர் அந்த ரக்காயத்தை என்ன செய்யட்டும், அந்த 1500 அந்த ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சு முடிச்சுட்டு இவங்க என்ன செய்யட்டும், பின்னால போயிரட்டும். இவங்க என்ன செய்யணும், பின்னால போயிரட்டும். முன்னால ஃபர்ஸ்ட் ரக்காயத்தை தொழுதாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன செய்யுங்க, திரும்ப வந்து நின்று தனித்தனியாக மீதம் இருக்கிற ஒரு ரக்காயத்தை என்ன செய்யட்டும், பூர்த்தி செய்யட்டும். ஒரு ரக்காயத்தை பூர்த்தி செய்யட்டும். ஒரு ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சு முடிச்சுட்டு இவங்க என்ன செய்யணும், வெளியே போனவொன்னே அவங்க என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள வந்து திரும்ப ஒரு ரக்காயத்தை என்ன செய்யட்டும், பூர்த்தி செய்யட்டும். ஆக மொத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 2 ரக்காயத் தொழுது முடிச்சிடறாங்க இமாம். ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு ரக்காயத்தை பூர்த்தி செஞ்சுட்டு ஒரு குரூப் வெளியே போகுது, வெளியே இருக்கிற குரூப் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள வந்து இப்படியான தொழுகை என்ன செய்யுதுங்க, நடைமுறைப்படுத்தப்படுது. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் இந்த காலம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனையில கொண்டு வந்து பாருங்களேன். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க இமாம், தொழுதுகிட்டே இமாம் இருக்கிறாங்க. இமாமுக்கு தொழுகையில என்ன செஞ்சிருச்சு, காத்து பிரிஞ்சிருச்சு. என்ன பிரிஞ்சிருச்சு, காத்து பிரிஞ்சிருச்சு. சஜிதாவில் போகிறாங்களோ அல்லது நின்ற நிலையில என்ன செஞ்சிருச்சுங்க, காத்து பிரிஞ்சிருச்சு. இப்ப இமாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு சலுகை மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சலுகை என்னண்டா, அந்த இமாம் என்ன செய்ய தேவையில்லை, தொழுகை விற்ற தேவையில்லை. தொழுகை என்ன செய்ய தேவையில்லை, விற்ற தேவையில்லை. பின்னால் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட சைக்கிணையாக இந்த தொழுகையை நீங்க நின்று பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? நீங்க நின்று என்ன செய்யலாம், பூர்த்தி செய்யுங்க. அப்ப இமாமுக்கு பின்னால யார் நிப்பான், முஅத்தின் நிப்பான். அவர்கிட்ட என்ன செய்யலாம், நீங்க பூர்த்தி செய்யுங்க. நாங்க மதரசாவில் ஓதி கொண்டு இருக்கிறப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. எங்களுக்கு இந்த சட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. சஜிதாவில் போகிறப்ப ஒரு உஸ்தாத் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தொழுகு வச்சுட்டு இருந்தாங்க. சஜிதாவில் இருந்து எழுந்திருக்கிறப்ப ஒரு மாணவர் எழுந்திருக்கிறார். மாணவர் என்ன செய்யறாரு, எழுந்திருக்கிறார். எங்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். என்ன இது ஒரு வித்தியாசமான காட்சியா இருந்துச்சு. அஜர்த்துல எந்திரிக்கணும், இவர் உஸ்தாத் எந்திரிக்கிறாருன்னு கேட்டா, தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் தங்களுடைய தொழுகையை பூர்த்தி ஆக்கினதுக்கு அப்புறம் ரசூல் உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு விலைக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு இமாமுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகிற போது இமாமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிற சலுகை என்னன்னா, நீங்க அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இஷாரா மட்டும் என்ன செய்யணும், நீங்க செய்யணும். என்னுடைய தொழுகையை பாத்திலாகக்கூடிய சூழ்நிலை ஆயிருச்சு, நீங்க அந்த தொழுகை என்ன செய்யுங்க, நீங்க முக்கம்மலாக்கிருங்கன்னு என்ன செய்யலாம் சொன்னா, அந்த பின்னால் இருக்கிற மனிதர் என்ன செய்வாருங்க, வந்து என்ன செய்வார், பூர்த்தி ஆக்கிடுவார். இப்ப நம்ம கேள்வி வரும், வெளியே போயிட்டா பூரா பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்களே, இந்த பக்கம் உள்ளுக்குள்ள வந்தப்போ ஓகே, அந்த ஒரு பாட்டு ஒரு ரக்காயத்தை தொழுதுட்டு வெளியே போனா என்ன ஆயிரும், ஒருத்தர் என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நினைப்போம், ஆனா அந்த நேரத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த தொழுகையில தான் இருப்பாங்க, தொழுகையில தான் இருப்பாங்க. இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான், தொழுகையில ஒரு கையில தக்பீர் கட்டுக்கங்க, ஒரு கையில வாழை பிடிச்சிக்கங்க. அல்லாஹ் என்னங்க,
எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த அந்த நிலைமை எப்படி இருந்திருக்கும் சஹாபாக்கள். வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஆஹா விட்டா அடுத்த ரக்காத்துல வேஷ்டி என்னவாயிரும், விழுந்துரும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆஹா வேஷ்டி விழுந்துடக்கூடாது, கையில விடங்கிடக்கூடாதுன்னு. ஆனா சல்லல்லாஹு அல்லாஹு தஆலா சொல்ற, நீங்க நிக்கிறவரு, தக்பீர் கட்டி நிக்கிறவர் எப்படி நிக்கணும், வாழை பிடிச்சிக்கிட்டு நிக்கணுங்கிற அல்லாஹு தஆலா. அல்லாஹ் வாழை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. ஒரு கால் மழை பெய்திருச்சு, வாழை பிடிக்க முடியாது, வால் வலிக்கிட்டு போயிடும். வாழை தூக்குற அளவுக்கு உண்டான தாக்கத்து உங்கள்கிட்ட இல்லாம அந்த நேரத்தில் நீங்க பலகீனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முசல்லா பக்கத்துல வாழை பக்கத்துல வச்சுக்கங்கிற அல்லாஹ். ஆக மொத்தம் தொழுகையாளி பக்கத்துல என்ன இருக்கணுங்க, வாள் இருக்கணும். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்றான், இது போர்க்களத்துல நடக்கக்கூடிய ஒரு தொழுகை. என்ன தொழுகைங்க, லொஹருடைய தொழுகை நடந்துச்சு. இது தொழுகை முடிஞ்சிருச்சா, தொழுகை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன வருது, அசருடைய வக்து வருது. அடுத்து என்ன செய்யுதுங்க, அசருடைய வக்து வருது. இந்த அசருடைய வக்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே இருந்து இன்னொரு தடவை என்ன செய்யறாங்க, அந்த தொழுகைக்கு உண்டான முறை என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்கண்டா. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தொழுகை அப்படிங்கிறது எவ்வளவு 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 பெரிய முக்கியமானது அப்படிங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு முறை அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு போயிருந்தா அந்த நேரத்தில் அவர் யாரை பார்ப்பார், பின்னால போருக்கு ஆள் வந்திருப்பான்னு பார்ப்பாரா, அவர் அல்லாஹ்வை பார்ப்பாரா, என்ன சிந்தனையில இருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய நிலைமையெல்லாம் விட்டுருங்க, எனக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, நேரம் குடிக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும், தொழுகணும். இந்த நேரத்தில் தான் லொஹர் தொழுகணும், இந்த நேரத்தில் தான் அசுர் தொழுகணும். இந்த நேரத்தில் நீங்க என்னதான் செய்யணும், அதைத்தான் செய்யணும். புரியுதுங்களா, எதைத்தான் செய்யணும், அந்த லொஹர் தொழுகையை தான் நீங்க நிறைவேற்றணுமே ஒழிய வேற எந்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க நிறைவேற்றக்கூடாதுன்றா. போர்க்களத்துல தொழுகிறதுக்கு உண்டான முறையை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவினுடைய 102வது வசனத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றது, தொழுகை முடிஞ்சிருச்சு, எச்சரிக்கையா இருங்க. வஹுது ஹித்ரக்கும், உங்களுடைய எச்சரிக்கை என்ன செய்யாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க, கவனத்தோடு இருங்க. எப்ப வேணாலும் அவன் என்ன செய்வான், எதிர் தாக்குதல் என்ன செய்வான், நடத்துவான். அந்த நேரத்தில் நீங்க உங்களையே இயலாமல் ஆக்கிறாதீங்க. என்ன செய்யுங்க, கவனத்தோடு இருங்க. போர் முடிஞ்சிருச்சு, போரே நடைபெறல. நல்லா விளங்கிக்கணும், இவ்வளவு சிரமத்தில் லொஹர் நடந்து அசர் நடந்து என்ன நடக்கலங்க, போர் நடக்கல. அல்லாஹ் தஆலா என்ன போட்டுட்டான், கல்புல பயத்தை போட்டுட்டான். எதிராளிகளுக்கு வந்தவன் என்ன செஞ்சுட்டான், திரும்பி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு உண்டான நிலைமை இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இனி போருக்கு உண்டான நிலைமை முடிஞ்சு போச்சு, நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான், கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், நம்ம ஓய்வு எடுக்கலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய சுய தேவை இருக்குது, நான் சிறுநீர் கழிக்க வேண்டியது இருக்குது, நான் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுறேன் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாலில் என்ன ஜோப்பில் என்ன வச்சிருக்கிறாங்க, வால் வச்சிருக்கிறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க, வால் வச்சிருக்கிறாங்க. எங்க போகிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு ஓடை ஒன்று இருக்குது, அந்த ஓடைக்கு பின்னால அந்த பக்கத்துல போய் நின்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காண்டி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் போகிறாங்க. போன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் மழை லேசா தூறிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த ஓடைக்கு பின்னால போயிட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதை இங்கிருந்து யார் பார்த்தாலும் என்ன செய்யாது, தெரியாது. அந்த பக்கம் போயிட்டார், ஆள் போயாச்சு. அந்த பக்கம் நாங்கள்லாம் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம். இந்த உளவாளி கொஞ்சம் விட்டு போனதெல்லாம் செய்யறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்கல்ல எதிரணியில், அவன் ஆள் என்ன செஞ்சுட்டு இருந்தான், ஒரு ஆள் பதுங்கியே உட்காந்துருந்தான். பதுங்கியே உட்காந்துருந்தான். யாராச்சும் வெளியே தென்படுறாங்களா, யாருக்கும் தெரியாமல் என்ன செய்யலாம், நாம அவங்கள இது பண்ணிடலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்கிறத அவன் அவன் ஆள் என்ன செஞ்சுட்டான், பார்த்தவன் என்ன செஞ்சாரு, பக்கத்தில் இருக்கிற சஹாக்கள்கிட்ட சொன்னாரு, அல்லாஹ் தஆலா என்னை கொலை செய்து விடுவானாக. என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா என்னை கொலை செய்து விடுவானாக. எப்ப நான் போய் முகம்மதை கொலை செய்யாவிட்டால் அல்லாஹ் என்னை கொலை செய்து விடுவானாக. பக்கத்துல ஆள்கிட்ட என்ன செய்யறாரு, சபதம் போட்டு போறாரு, நான் யாரை கொலை பண்ண போறேன், முகமதை கொலை பண்ண போறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு கால் முகமதை நான் கொலை பண்ணேன்னா அல்லாஹ் என்னையே செஞ்சுட்டோம், கொலை பண்ணிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவர் என்ன செய்யறாரு, வாளை தூக்கிட்டு என்ன செய்யறாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய வாளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஜோப்பில் தான் வச்சிருக்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் என்ன செஞ்சுட்டான், மேலே போய் நின்றுட்டான். என்னங்க, அந்த பாறைக்கு மேலே அந்த ஒளிவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே போய் நின்றுட்டான்.
ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டா, முகம்மதே உங்களை யாராவது காப்பாத்தலவங்க இருக்காங்களா, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னு கேட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் எனக்கு என்ன தெய்வம் போதுமானவனா இருக்க, அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்குவான், எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா. யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். இப்போ இவன் என்ன செஞ்சான்? வாளை உருவி ரசூல்லா மேல என்ன செஞ்சான்? வெட்டுறதுக்காக வேண்டி கழுத்த பக்கத்துல வர்றப்ப இவன் கையில இவனையும் அறியாம அந்த வாள் என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்ப ரசூல்லா எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எங்க நிக்கிறான்? மேல நிக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் வாளை தூக்கிட்டு கேட்டாங்க, மொய்யம்னஉக மின்னி, இப்ப என்னிட்டு இருந்து உன்னைய காப்பாத்துறவங்க யார் இருக்கிறான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னிட்டு இருந்து உன்னைய காப்பாத்துறவங்க யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாள் வேணுமா வேணாமா? யார் கேட்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாள் வேணுமா வேணாமா? அவன் வாயே திறக்கல. ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, கலிமா சொல்றியா? இஸ்லாத்தை ஏத்துக்கிறியா? என்னை தூதுவர்னு ஏத்துக்கிறியா? அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவனுங்கிறத ஏத்துக்கிறியா? நான் வாளை திருப்பி கொடுத்துட்றேன். வாயே திறக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்கள்கிட்ட இனிமேல் சண்டைக்கு வரமாட்டேன். உங்கள்கிட்ட நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? நான் சண்டைக்கு வரமாட்டேன். உங்க மேல நீங்க உங்களை மட்டும் நான் பார்க்கல, உங்களை சுத்தி பல மனிதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? நான் பார்க்கிறேன். நான் வாளை நீங்களே வச்சுக்க முகமது என்ன செஞ்சுட்டான்? தெரிக்க என்ன செஞ்சுட்டான்? ஓடி வந்துட்டு சஹாக்கள்கிட்ட சொல்றாடே, இனிமேல் யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போங்கப்பா, முகமதுட்ட மட்டும் என்ன செய்யாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க, அவர் சாதாரண மனிதர் கிடையாதுங்கிற இந்த செய்தியை நடந்தது பூராத்தையும் சொன்ன உடனே இந்த கேட்டவன்லாம் பாதி பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலைங்க. இந்த சம்பவத்தை கேட்கிறாங்கல்ல, இவன் சொன்னதெல்லாம் கேட்கிறாங்கல்ல, பாதி பேர் எங்க வந்துட்டான்? இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சிறுநீர் கழிக்க போனேன், இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. பின்னால பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. யாரு? இவன் போய் செய்தியை சொன்னான் பாருங்க. அந்த செய்தியின் மூலமாக ஈமான கபூல் செய்யறதுக்கு வந்த ஒரு கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்ன செய்தி உண்மையாயிருச்சான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன வார்த்தை உண்மையாயிருச்சான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தினுடைய நிறைவு பகுதியை சொல்றான், இன்னல்லாஹ அஅத்தலில் காஃபிரீன அஸாப முஹீனா. அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை அல்லாஹ் தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். என்ன செய்றாங்க? அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். சொல்ற செய்தி புரியுதுங்களா? அப்ப போர்க்களம் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு ஒரு விதமான ஒரு சூழ்நிலைக்குண்டான நிலைமை. அந்த நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க? போரை நீங்க தொழுகணும் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. அந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்த்தோம். இதா குந்த ஃபீஹிம், தொழுது முடிச்சு போட்டு போயிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லுங்க. என்னங்க தொழுதுட்டீங்க, அல்லாஹ் வந்து எல்லாம் வாங்க, எங்க புறப்படுங்க, பெட்டி தூக்கிட்டு ஊருக்கு போங்கன்னு சொல்லல. தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் கடமையை சொல்றான் பாருங்க. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்ப்போம். சூரத்துன் நிசாவினுடைய 102வது வசனம். இதா குந்த ஃபீஹிம், நாயகமே அவர்களின் மத்தியிலே நீங்கள் ஆகியிருப்பீர்களானால், ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் இமாமாக நின்று நிறைவேற்றுங்கள். ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக, உங்களுடன் அவர்கள் நின்றும் ஒரு கூட்டத்தார்களை உங்களுக்கு பின்னால் முக்குத்ததியாக தொழுகைய கூடவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வல் யஹுது அஸ்லிஹதஹும், அவர்கள் அவருடைய கரங்களிலே வாள்களை பிடித்திருக்கட்டும். எதை கையில் வச்சிருக்கணும்? வாளை கையில் வச்சிருக்கணும். ஃபஇதா சஜது, அவர்கள் சஜிதா செய்து விடுவார்களே ஆனால், ஃபல் யகூனு மின் வராயிக்கும், உங்களுக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்யட்டும்? போயிட்டும். வல் தஅதி தாயிஃபத்துன் உக்ரா லம் யுஸல்லு, தொழுகாமல் இருக்கிறாங்களே அந்த மனிதர்கள், ஃபல் யுஸல்லு மஅக, உங்களோட என்ன செஞ்சிடும்? வந்து தொழுதுக்கிட்டும். சரி, அது மட்டுமல்ல, வல் யஹுது ஹித்ரஹும் அஸ்லிஹதஹும், எச்சரிக்கையோட இருங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் மாறுறீங்கல்ல, ஒரு கூட்டம் வெளியே போகுது, ஒரு கூட்டம் உள்ள வருதில்லை, இந்த நேரத்தில் கவனத்தோட இருங்க. ஆயுதத்தை கையிலே வச்சுக்கங்க. ஆயுதத்தை நீங்க கையிலே வச்சுக்கங்க. ஏன் ஆயுதத்தை கையிலே வச்சுக்கங்க நான் சொல்றேன் தெரியுமா? பத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹதிக்கும் வ அம்திஅதிக்கும், ஆயுதங்களும் இல்லாம, உருக்கு சட்டையும் இல்லாம, எதுவும் இல்லை, நம்மளை சுற்றி தான் இத்தனை பேர் இருக்கிறோமே, நீங்க கவனக்குறைவாக பொடுபோக்காக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், வல் யமீலு அலைக்கும் மைலத்தன் வாஹிதா, சடனா அட்டாக் பண்ணிடுவாங்க உங்களை. அல்லாஹ் சொல்றாங்க, சடன் அட்டாக், எந்த விதமான எதிர்பார்ப்பும் நீங்க வைக்கிறதுக்குள்ள என்ன செய்வாங்க? அவங்க அட்டாக் பண்ணிடுவான். அந்த அட்டாக் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மனிதர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வாளை கையிலே வச்சிடுங்க. வலா ஜுனாஹ அலைக்கும் இன் கான பிக்கும் அதம் மின் மத்தரின்,
மழையோ அவ் குந்தும் மருதோ நீங்கள் நோயாளிகளாக ஆகியிருப்பீர்களேயானால் தலஉ அஸ்லிஹத்தக்கும் வாளை பக்கத்தில் என்ன செய்யுங்க நீங்க வச்சுக்கோங்க. கையில் பிடிக்க முடியாது, வலியா இருக்குது, நோயாளியா இருக்கிறாரு, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிற சூழ்நிலை வாழை என்ன செய்யுங்க நீங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. வஹுது ஹித்ரக்கும் எச்சரிக்கையோட இருங்க, கவனத்தோட இருங்க அப்படின்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றார். இன்னல்லாஹ அஅத்தலில் காஃபிரீன அஸாபம் முஹீனா. அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு பகிரங்கமான வேதனை என்ன செய்றாங்க அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப தொழுகை எங்கேயும் கடமை, எல்லா இடத்துலையும் என்னதுங்க கடமை. தொழுகை விடுறதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது. அல்லாஹ் அக்பர். தொழுது முடிச்சுட்டா நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலையை பாருங்கன்னு அப்படித்தான் அல்லாஹ் தஆலா பல நேரத்தில் சொல்கிறேன். சும்மா தொழுகைக்கு வந்துட்டீங்களா, தொழுதுட்டு எங்கே போயிருங்க, வியாபாரம் பார்க்க போயிருங்க, அங்கே சும்மா நின்றுட்டு இருக்க தேவையில்லைன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி, எங்கேயுமே அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, போரில் தொழுது முடிச்சிட்டீங்களா, தொழுது முடிச்சுட்டே நான் போயிடாதீங்க, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கிற அல்லாஹ் தஆலா. என்ன நன்றி செலுத்துறது உனக்கு, இந்த கட்டத்திலே உங்களுக்கு தொழுகிறதுக்கு நசீபு கொடுத்தோன்னா அதுக்கு எனக்கு நீ நன்றி செலுத்துங்கிற அல்லாஹ். என்ன வார்த்தைங்க இது, தொழுதுட்டு பொட்டி படுக்கை தூக்கிட்டு ஊர் போய் சேர வேலையை பார்ப்போமா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்க, அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி நன்றி செலுத்துங்க, நின்றுக்கிட்டே செய்யுங்க, நிக்க முடியல உட்கார்ந்துக்கங்க, உட்கார முடியல படுத்துக்கங்க, எப்படியாவது என்னையே அந்த நேரத்தில் நீங்க நினைவு கூறுங்க. எப்படி யா அல்லாஹ், இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் எங்களுக்கு லொஹருடைய தொழுகை ஜமாத்தா தொழுகிறதுக்கு நசீபு கொடுத்துறல ரப்பே அப்படின்னு என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்கிற அல்லாஹ் தஆலா. என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறோமா நம்ம? அப்பா எத்தனையோ பள்ளியில் ஏசி கிடையாது, நம்ம பள்ளியில் ஏசி போட்டு மேட்டு போட்டு இவ்வளவு ராகத்தா அல்லாஹ் நம்மளை தொலை வச்சிருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே நன்றின்னு நினைக்கா சொல்லியிருக்கோமாங்க? சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எதை எதிர்பார்க்குறாங்க, நன்றி எதிர்பார்க்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே உனக்கு எப்படி நன்றி செலுத்துறது எனக்கு தெரியலடா ரப்பே, எனக்கு நீ சொல்லி கொடு, நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னது நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்ல, அதவே நான் கபூல் பண்ணிட்டேங்கிற அல்லாஹ். நீங்க நன்றி செலுத்துறத நான் கபூல் பண்ணிட்டேன். இப்ப நம்ம கல்விலேயே அது ஓடலைன்னா என்ன செய்யறது, யோசிச்சு பாருங்களேன். சொல்றது புரியுதுங்களா? கல்வில ஏதாச்சும் ஓடணும் இல்ல, யா அல்லாஹ் என்னை இந்த சூழ்நிலையிலையும் இந்த கொரோனா காலத்துல எனக்கு சாப்பாட்டுக்கு சங்கடம் இல்லாம என்னை வச்சிருந்தேட ரப்பே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா யார் சந்தோஷப்படுறாங்க? எத்தனையோ பேருக்கு வியாபாரம் முடங்கி போச்சு, வருமானம் முடங்கி போச்சு, கொடுக்கல் வாங்கல முடங்கி போச்சு, சேவிங் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க, சிரமப்பட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையெல்லாம் இல்லாம ராகத்தா நீ வச்சிருந்தேடா ரப்பே நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா யார் சந்தோஷப்படுறான்? அல்லாஹ் சந்தோஷப்படுறானா இல்லை? அதை தான் சொல்றான் பாருங்க. ஃபஇதா சூரத்து நிசாவுடைய 103வது வசனம். ஃபஇதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிறைவு செய்து விடுவீர்களேயானால் ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படி? கியாமன் நின்ற நிலையில, வகுஊதன் அல்லது உட்கார்ந்த நிலையில, வஅலா ஜுனூபிக்கும் நிக்கவும் முடியல உட்காரவும் முடியலன்னா படுத்துக்கிட்டா அது யாரை என்ன செய்வீங்க, நீங்க என்னை நினைவு கூறுங்கன்னு யாரை சார் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஇதத்தும அனந்தும் ஃபஅகீமுஸ் ஸலாத், ஃபஇதத்தும அனந்தும் நிம்மதி பெற்றுட்டீங்களா, ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா, ஃபஅகீமுஸ் ஸலாத் தொழுகையை 4 ரக்காத்தா பூர்த்தி செய்யுங்க. இங்க வந்தீங்க 2 ரக்காத்தா பூர்த்தி செஞ்சு தொழுதீங்க, இதே ஊருக்கு போயிட்டீங்க, பயம் இல்ல, நிம்மதி ஆயிருச்சு, ராகத்தா ஆயிருச்சுன்னா என்ன செய்யுங்க, நீங்க 4 ரக்காத்தா பூர்த்தி செய்யுங்க. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, குர்ஆனுடைய வசனங்கள்லயே சாட்டை அடி கொடுக்கிற வசனம் சொல்லுவோம்ல, அடிச்சா அல்லாஹ் தஆலா நெத்தி அடிய வார்த்தை சொல்றோம்ல, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன முஃமினீன்கள் மீது ஆகிவிட்டது, கிதாபம் மௌகூதா நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக என்ன செய்யப்பட்டுருச்சு, அது ஆக்கப்பட்டுருச்சு. லொஹூர் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், நீங்க தொழுதுறணும். அசர் வந்துருச்சுன்னா என்ன தொழுதுறணும், அசர் தொழுதுறணும். அது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அந்த கடமையில எந்த நேரத்திலையும் முன் பின்னுங்கிறது என்ன கிடையாதுங்க, என்னைக்குமே கிடையாதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அப்ப தொழுகை அப்படிங்கிறது என்னதுங்க, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க நினைவு கூறுங்க, திக்ரு செய்யுங்க. மனுஷ வாழ்க்கையில திக்ருங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. என்னதுங்க, அத்தியாவசியமானது. இப்ப திக்ரு அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற நடைமுறை, நின்றுக்கிட்டு செய்யுங்க, உட்கார்ந்துக்கிட்டு செய்யுங்க,
எதுவும் இல்லையா, பெட்ஷீட்டை போத்திட்டு கூட என்ன செய்யுங்க நீங்க, என்ன செய்யுங்க நீங்க, திக்ர் செய்யுங்க. ஆக மொத்தம் ஏன் நினைப்பு தான் இருக்கணும். என்ன சொல்ல வராங்க, ஆக மொத்தம் ஏன் நினப்பு தான் இருக்கணுமே வெளியே வேற யாருடைய நினப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ திக்ருக்கு உண்டான வரைமுறை அப்படிங்கிறது எல்லா நிலைமையிலும் இருக்குது. கடையில் கல்லால் உட்கார்ந்துருக்கிறோம், கஸ்டமரே இல்லை, என்ன செய்யலாம், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறோம், என்ன செய்யலாம், திக்ர் செஞ்சுக்கிட்டே வரலாம். நமக்கு என்ன திக்ரு தெரியுமோ அதை என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனா என்ன நியத்துல செய்யறோம்ங்கிறதா விஷயமே. புரியுதுங்களா? என்னங்க திக்ரு செய்யறப்ப நமக்கு என்ன வரணுங்க, நியத்து வேணுங்க. நியத்து இல்லாம சும்மா தஸ்பீ உருட்டுனா அதுல என்ன கிடையாது. எதை பெற்றிருக்கணுமோ அதை முழுமையா பெற்றிருக்க மாட்டோம். கிடைக்கும், சொல்றது புரியுதுங்களா? இப்படியே தஸ்பீ வச்சுட்டு சும்மா அல்லா 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 அல்லான்னு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. யாழ்லா உன்னை எனக்கு குடு, உன்னை எனக்கு குடு, உன்னை எனக்கு காமி, உன்னை நான் அடையணும், உன்னை அடையணும்னு சொல்லி திக்ர் செய்யுதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? சம்பாதிக்கிற எதுக்கு சம்பாதிக்கிறீங்க, என்ன செய்யறது, அத்தா கடையை வச்சுட்டு போயிட்டாரு, நானும் ஓட்ட வேண்டியதா இருக்கு அப்படி நினைச்சா அப்படித்தான் இருக்கணும். இல்லைங்க, நான் கடை சம்பாரிச்சு எப்படியாச்சும் ஒரு வீட்டை வாங்கணுங்க, ஒரு காரை வாங்கணுங்க, ஏதேனும் ஒரு எய்மோட தான் வேலை பார்க்குறேன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். எந்த எய்மும் இல்லாம வேலை பார்க்குறேன். அப்ப செய்யற திக்ரில் என்ன என்ன வரணுங்க, ஒரு நியத்து வேணும். என்ன நியத்து, எப்படியாச்சும் நான் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அடைச்சிடணும். இந்த திக்ர் என்னைக்கு நம்ம திக்ர் செய்யறப்ப இந்த கல்வியில் இதை கொண்டு வரணுங்க. வெறுமனே வெறுமனே திக்ருங்கிறதுல அதுல என்ன கிடைக்காது, பேரின்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், அந்த உதாரணத்தை இப்போ சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும்னு நான் நினைக்கிறேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தங்க இருந்தாங்க, தெரியுங்களா? ஹம்பலி மதுகப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 4 மதுகப்ல ஒரு மதுகப் என்னதுங்க, ஹம்பலி மதுகப். ஹம்பலி மதுகப்புக்காரங்க தக்பீர் கட்டி கையை கீழே விட்டுருவாங்க, தக்பீர் என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. இது அவங்களுடைய மதுகப். இவங்களும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல உள்ளவங்க தான். இந்த ஹம்பலி மதுகப் உருவாக்குனவங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மார்க்க மேதை. புகாரி இமாமுக்கெல்லாம் பல 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க. ஹதீஸை நேரடியாக சஹாபாக்கள் இருந்து கேட்டு அதை சமூகத்துக்கு என்ன செஞ்சவங்க, ரிவாயத்தை செஞ்சவங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பேசுறாங்கன்னா அந்த சமூகத்துல மட்டும் லட்சக்கணக்கான மனிதர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார்னா அது என்னவாக இருக்கும், சரியாக இருக்கும். இந்த இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஊருக்கு போறாங்க இஷா தொழுகைக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஷா தொழுகைக்கு போறாங்க, தொழுது முடிச்சுட்டு முஅத்தின்ட்ட கேட்கறாங்க, நான் இங்கேயே ஃபஜ்ர் வரைக்கும் படுத்திருந்து நான் என்ன செய்யறேன், நான் காலையில போகிறேன் நான் நினைக்கிறேன். அந்த முஅத்தின் சொன்னாரு, இங்க யாரும் படிக்கிறதுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. இல்ல கொஞ்ச நேரம் அனுமதி கொடுங்க, இல்ல அனுமதி கிடையாது. ரொம்ப நேரம் பேசி பேசி பார்த்து முஅத்தின் என்ன செஞ்சாருன்னா அப்படியே குடிச்சிட்டு வந்து எங்க விட்டாரு, ஏத்தாப்புல இருக்கிற புரோட்டா கடையில என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டாரு. யார, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட்டுட்டாரு. புரோட்டா கடைக்காருக்கு இவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன செய்யாது, தெரியாது. கல்பும் சந்திச்சுக்கிச்சு, உடம்பு சந்திக்கல. இதுதான் செய்தியை பாருங்களேன். நான் சொல்ற திக்ருக்கு உண்டான விஷயம், கல்புல தான் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம். நாவுல இருந்து எங்க போகணும், எங்க சாப்பிட்ற சாப்பாடு எங்கெங்க போகுது, சாப்பிட்ற சாப்பாடு எங்க போகுது, சொல்றோம் இல்லைங்க. பேச்சு மட்டும் தொண்டைக்குழி வரைக்கும் இருக்காது, உள்ளத்திலிருந்து பேசணும். உள்ளத்திலிருந்து பேசுற பேச்சு தான் எதை என்ன கொடுக்கும், எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கும், அசராத்தை கொடுக்கும். இந்த புரோட்டா கடைக்காரர் என்ன செய்யறாரு, புரோட்டாவை என்ன செய்யறாரு, விரிச்சு என்ன செய்யறாரு, போடுறாரு. ஒவ்வொரு தடவையும் விரிச்சு போடுறப்ப எப்படி போறாரு, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் என்ன செய்யறாரு, விரிக்கிறார். இப்படி விரிச்சு என்ன செய்யறாருங்க, அந்த தன்னுடைய செயலை என்ன செய்யறாரு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க, என்னடா இது, இந்த ஊர்ல இந்த கிராமத்துல இவரு என்னமோ முணங்கிக்கிட்டே புரோட்டா போடுறாரேன்னு சொல்லிட்டு மெல்லமா கேட்டாங்க, நீங்க என்னமோ ஓதுற மாதிரி தெரியுது, என்ன ஓதுறீங்க? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் சொல்லி என்ன செய்யறேன்னா, நான் புரோட்டா. ஏன் இதை நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க, அஹ்மது இப்னு ஹம்பல். ஏன் இதை சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன, அல்லாஹ்கிட்ட கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, கடைசி அல்லாஹ்கிட்ட இந்த திக்ரை சொல்லி உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை கபூல் ஆகிற வரைக்கும் நான் இதை ஓது வேண்டார். என்ன கேட்குறீங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் மாமேதை அஹ்மது இப்னு ஹம்பலை நான் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை எனக்கு ரொம்ப நாள் பார்க்கணும் ஆசை. அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் எப்படியாச்சும் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு புரோட்டா போடுறப்ப கூட அல்லாஹ்ட்ட என்ன செய்யறேன், நான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி. நல்லா விளங்கிக்கிறோம், இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திக்கும் அஹ்மது ஹம்பலுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா திக்ர்ல என்ன நியத் இருக்குது, நான் சொல்ல வர செய்தி தான். திக்ர்ல என்ன நியத் இருக்குது, யாரை பார்க்கணும்,
அஹ்மது இப்னு ஹம்பலை பார்க்கணும். கேட்டுட்டு அழுதுட்டான். யாரு? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளு ஓதர தஸ்பீஹ்ல ஓதர திக்ர அல்லாஹ் கிட்ட வச்சிருக்கிற நியத்து என்ன? உலகத்துடைய மாமேதை ஹதீஸ்களை வல்லுனர் அஹ்மது இப்னு ஹம்பலை பார்க்க நியத்து வச்சிருக்கிறாரு. நான் நினைக்கல இவர் கடைக்கு வருவேன். அல்லாவே சட்டை பிடிச்சிட்டு கொண்டு கீழே இறக்கி விட்டுருக்கிறான். டே பாருப்பா, உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்லாம் வரமாட்டார், நீ அவர்கிட்ட போன அல்லாஹ் என்னை கொண்டு விட்டுருக்கு. சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எழுந்திருச்சு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சட்டை பிடிச்சிட்டு வந்து உங்க வாசல்ல என்னை விட்டுருக்கிறான்டா. என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. என்ன தஸ்பீஹ்ல ஓதனீங்களோ அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் நான் தான் வந்திருக்கிறேன். பள்ளிவாசல் இன்னைக்கு பூரா படுத்திருந்தா உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பார்த்துருக்க மாட்டேன். மோதினார் அன்னைக்கு வேணும்னே வேணாங்கிற பிடிச்சிட்டு நானும் மறுப்பு பேசி பார்க்குறேன். இருந்தாலும் சட்டையை பிடிச்சிட்டு வந்து எங்க விட்டாரு? உங்க வாசப்படியில் விட்டுட்டாரு. அப்பதான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்க சொல்ற தஸ்பீஹ் சாதாரணமான தஸ்பீஹ் கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஸ். புகாரி ஷரீஃபினுடைய நிறைவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்னதுங்க? இந்த ஹதீஸ்னு சொல்லுவாங்க அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப என்ன நியத்துல திக்ர் செய்யணுமோ அது என்ன செய்யுங்க, நமக்கு கிடைக்கும். நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, திக்ர் செய்யறப்ப நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஏதேனும் ஒரு நியத்து இருக்கு. ரப்பே எனக்கு இதை கொடு, நீ ரப்பே இதை எனக்கு முடிச்சு கொடு, நீ ரப்பே இதை எனக்கு நீ செய்து கொடு. என்ன நியத்துல செய்யறாரு? இந்த நியத்துல செய்யறாரு. யாரத்து சொல்றாரு? அல்லாஹ் கிட்ட சொல்றாரு. சொல்ற வார்த்தை எதுவானாலும் இருக்கலாம். அல்லாஹ்னு இருக்கலாம், அஹதுன்னு இருக்கலாம், குலு ஹுவல்லாஹா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹா இருக்கலாம், சுப்ஹானல்லாஹா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹா இருக்கலாம். இந்த நேரத்துல இந்த ஆயத்தில் எழுதி வச்சிருக்காங்கல்ல, ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்க பூர்த்தி செய்துட்டா ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நின்றுக்கிட்டோ உட்கார்ந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ யாரை திக்ர் செய்யுங்க? என்ன வேணாலும் செய்யுங்க எழுதுறாங்க. பித்தஹ்லீலி வ தக்பீரி, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க. ஆனா என்ன செய்யுங்க? சொல்லுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். சொல்ல வரப்ப நமக்கு என்ன வரணுங்க? நியத்து இருக்கணும். நம்ம என்ன எதை செஞ்சாலும் அதில் ஒரு ஹலாலான நியத்து இருக்கணுங்க. என்ன இருக்கணுங்க? நாம் அதிகமாக நம்ம ஜும்மாலையும் சொல்லுவோம், எல்லா நேரத்திலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான நியத்தை நீ என்ன செய்யணும்? கபூல் செய்யணும். ஹலாலான நியத் எத்தனையோ இருக்கும் இல்ல? ஹலாலான நியத்துங்கிறது என்னதுங்க? சொல்லுங்களேன். ஹலாலான நியத்துங்கிறது என்னதுங்க? என்னங்க? நல்ல எண்ணம். ஹலாலான நீயத்துனா என்ன அர்த்தம், ஹராமான நீயத்துனா என்ன அர்த்தம்ங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு என்ன செய்யறாரு? நினைக்கிறார். என்ன செய்யறாரு? நினைக்கிறார். அந்த நினைச்சு என்ன செய்யறாரு? திக்ர் செய்கிறார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டை ஒரு இது கொடுத்துருக்குறேன், அந்த மனு கொடுத்துருக்குறேன், அது சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா எனக்கு ஈபிக்கு உண்டான பாஸ் ஆயிரும், தண்ணிக்கு பாஸ் ஆயிரும் என்ன செய்யற ஒரு நீயத்து வைக்கிறேன். இது என்னதுங்க? ஹலாலான நீயத். ஹலாலான இது யதார்த்தமா உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். இதுவே ஒரு இளைஞனோ ஒரு ஆளோ என்ன செய்யறாரு? ரம்ஜான் முடிஞ்சிருச்சுன்னா பழசெல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன நினைக்கிறாரு? ரம்ஜான் முடிஞ்சிருச்சுன்னா அந்த படத்துக்கு போயிடணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், இப்படியோ கஷ்டப்பட்டு இருந்தாச்சு. இப்போ நீயத்து இங்கே என்னதுங்க? ஹராமான நீயத். உதாரணத்துக்கு உங்களுக்கு விளக்குறச்சு, இது என்னது நீயத்து? ஹராமான நீயத். இப்போ நாம அல்லாட்ட கேட்கறது என்னமா? அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான நீயத்தை நீ என்ன செய்ய கபூல் செய்து கொடுப்பாயா? அப்ப எந்த திக்ரு செஞ்சாலும் நம்மள்ட்ட என்ன இருக்கணுங்க? ஒரு நீயத்து வேணும். அந்த நீயத்தோடு அந்த திக்ரு செய்கிறப்ப அந்த திக்ருக்கு என்ன கிடைக்குதுங்க? பவர் கிடைக்குது. அந்த நீயத். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெண்மணி சொன்னாங்கல்லங்க, 25 வருஷம் லுஹாவுடைய தொழுகையில் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், அல்லாஹ் உன் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம்? 25 வருஷம். என்ன தொழுகை? லுஹா தொழுகை. லுஹா தொழுகைக்கு அந்த அம்மா தக்பீர் கட்டிச்சுன்னா என்னத்தான் கேட்கும்? யா அல்லாஹ் உன் வீட்டுக்கே நீ கூட்டிட்டு போ. அப்ப அந்த தொழுகையில என்னத்தை ஆசை வைக்குது அந்த அம்மா? ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வைக்குது. அப்ப அந்த லுஹாவுடைய தொழுகை கொடுத்ததுனுடைய ஒரு பெரிய கிஃப்ட் இந்த அம்மா எங்க செய்யுது? ஹஜ்ஜுக்கு போகுது. தக்பீர் கண்ணீர் மழுக அல்லாஹ்ட்ட சொல்லுது, நன்றி செலுத்துது. யா அல்லாஹ் 25 வருஷமா உன்னிட்ட கேட்ட லுஹா தொழுகையில உன்னிட்ட கேட்ட, நீ உன் கபூல் பண்ணி என்னை உன் வீட்டுக்குடி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு அந்த அம்மா என்ன செய்யுது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதுந்தா. என்ன நல்ல காரியத்தை செஞ்சால் அதுல என்ன வேணுங்க? நியத்து வேணும். நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய நியத்து அவர் அமல் செய்யறதை விட சிறந்ததுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப
நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், போர் முடிஞ்சிருச்சுன்னு போயிடாதீங்க, என்ன செய்யுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த விரல் இருக்குது இல்லைங்க, இதுல சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்ன செய்யறோம்? நம்ம சொல்றோம். இதுல எத்தனை அடுக்கு இருக்குதுங்க? 15 இருக்குது. 2 தடவை செஞ்சு முடிச்சுட்டு 33 தடவை ஒரு தடவை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு தடவை தஸ்பீஹை நம்ம முடிக்கிறோம். இந்த விரலை மட்டும் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன். ரப்பு எவ்வளவு தூரம் நம்மளை திக்ர் செய்யறதுக்கு நம்மளை இலகு வாக்கி வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையுமா ஜோப்ல தஸ்பீஹ் இருக்க போகுது? இல்ல. அல்லாஹ் தஆலா கையில என்ன கொடுத்துருக்கிறான்? நமக்கு தஸ்பீஹ் கொடுத்துருக்கான். என்னை திக்ர் செஞ்சுக்கணும்ப்பா. எத்தனை எண்ணிக்கை வரலையா? விரலை கணக்கு வச்சுக்க. விரலை என்ன செய்யும்? நீ கணக்கு வச்சுக்க. 15 தடவை ஓதிட்டு இந்த விரலை விட்டேன்னா ஒரு 15 ஆயிடுச்சு. இன்னொரு தடவை விரல் விட்டேன்னா 30 ஆச்சு. அல்லாஹ்வே சொல்லி கொடுத்துருக்கிற தன்னை அணுகிறதுக்கு அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அழகான நடைமுறை இது. இன்னைக்கு ரொம்ப சமூகத்தில் என்ன போயிடுச்சு? குறைஞ்சும் போயிருக்குது. ஒரு கட்டத்தில் தஸ்பீஹ் வந்ததுனால இது என்ன ஆகி போச்சுங்க? இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இதை என்ன செய்யணும்? நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்பா இது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் நீ இத்தனை தடவை சொன்னேன்னு இது 15 தடவை. என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்து தான் இது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இது தெரியாது. என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது இப்படி செஞ்சேன்னா தஸ்பீஹ் ஆச்சு. 33 தடவை இது ஓதி முடிச்சேன்னா ஒரு 33 ஆச்சு. அப்புறம் திரும்பவும் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஓதுறேன்னா 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஆச்சு. இப்போ திரும்பவும் 33 தடவை ஓதுறேன்னா 33 தடவை அல்லாஹு அக்பர் ஆச்சு. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இதை செய்ய சொல்லியிருக்காங்கல்ல, அதை நம்ம தஸ்பீஹ் எடுக்க தேவையில்லப்பா, இதுலயே செய்யலான்னு என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்றது என்னன்னா, நாம நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். இந்த தஸ்பீஹ் இப்படி ஓதுன்னு சொல்லாதீங்க. தஸ்பீஹ் எதுல இருக்குது? கையிலே இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅகீமுஸ் ஸலாத்த இன்னஸ் ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது உங்களுக்கு அவசியமாக்கப்பட்ட, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக என்ன செஞ்சிருச்சு? ஆயிருச்சுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சரி, 103 வசனம் முடிஞ்சிருச்சு. 104வது வசனம். இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி? அதை நம்ம பார்த்துட்டோம்னா இதோட ஒரு ஐந்து நிறைவுபடுது. என்ன அப்படின்ட்டா, இப்போ தான் போருக்கு போய் காயமாகி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒரு விதமான சங்கடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆளாகி போயிருந்துருக்கிறாங்க. இப்போ எதிர் திசையில் இருக்கிற உஹது போர்க்களை முடிஞ்சுட்டு எதிர் திசையில் இருக்கிற அபூ சுஃபியான் சொல்கிறாரு, நாங்கள் ரவுஹா அப்படிங்கிற இடத்துல திரும்பவும் முஸ்லீம்களை போய் சந்தித்து திரும்பவும் நாங்கள் தாக்குதல் நடத்தலான்னு நாங்கள் நியத்து வச்சுருக்கிறோன்னு யார் சொல்கிறா? அபூ சுஃபியான் சொல்கிறார். உஹது போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிருச்சுங்க? நிறைய காயங்கள், நிறைய சிரமங்கள் என்ன செஞ்சிருச்சு? ஏற்பட்டு போச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி கிடைக்குது. என்னப்பா, போரை முடிச்சுட்டு போனவங்க திரும்பவும் போருக்கு வர்றேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, போர்க்களத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திரும்ப என்ன கொடுத்துருக்குறான்? அழைப்பு கொடுத்துருக்குறான். வாங்க திரும்பவும் என்ன செய்யலாம்? போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னப்போ சஹாபாக்கெல்லாம் ரொம்ப என்ன செஞ்சுருந்தாங்க? துவண்டு போயிருந்தாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமாங்க? அழகான வார்த்தைங்க இது. எதிரில் இருக்கிற காஃபிர், அவனுக்கு எந்த விதமான நியத்தும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான நல்லதும் கிடையாது. அவன் காஃபிராகக்கூடியவன், அவனுக்கு மறுமையில் அதாவ சுவைக்கக்கூடியவன். அவனே இவ்வளவு வேகமா இருக்கிறப்ப அல்லாஹ்கிட்ட ஷஹீதுங்கிற அந்தஸ்தப்பட நீங்க ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்கிற அல்லாஹ். என்ன வார்த்தைங்க இது? என்ன வார்த்தை இது? இப்படியும் விளங்கலாம். காலங்காத்தால ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு வர்ற கூட்டம் நம்ம என்ன செஞ்சிச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறவன என்ன செஞ்சுட்டான்? நேரம் காலத்துல எழுந்திரிச்சு அந்த காத்தை சுவாரிக்கிறான். இது நல்லதுன்னு நினைச்சு என்ன செய்யறான்? போகிறான். இது இப்படி விளங்குவோமே, மறுமையில அதாவ சுவைக்கக்கூடியவனே இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறப்ப மறுமையில இன்பங்கள் அனுபவிக்கிறவங்க நாம ஏன் இவ்வளவு தூரம் பலகீனமா இருக்கணும்? சொல்ற செய்தி புரியுதுங்களா? இந்த ஏற்பாடுல அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், வலா தஹினு ஃபீ இப்திகாஇல் கௌம். கூட்டத்தார்களை தேடுகிற விஷயத்துல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? சோர்வடைந்து போகாதீர்கள். இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன். உங்களுக்கு மட்டும் காயம் அடைஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்காதீங்க. எதிரில் இருக்கிறவன் என்ன செஞ்சிருக்குது? காயமாயிருக்கு. அவனுக்கு காயமாக இருக்குதுங்கிற மாதிரி உங்களுக்கு காயமாக இருக்கிற மாதிரி அவருக்கு என்ன வந்திருக்குது? காயமாக இருக்குது. அவனுக்கு எந்த விதமான ஹலாலான விஷயமும் அவன்கிட்ட கிடையாது. முழுக்க ஹராமானவன், அவன் நரகத்துக்கு போகிறவன். அவனே இவ்வளவு வேகமாக இருக்கிறப்ப நீங்க இவ்வளவு சோர்வா இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யுங்க? அவனை விட முந்தி வாங்க.
போர்க்களத்துல வந்துட்டா உங்களுக்கு ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைக்குது, மௌத்தா போயிட்டீங்கடா. மறுமையில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெரிய கூலி என்ன செஞ்சிருக்கிறான், தயார் பண்ணி வச்சிருக்கிறான். வாங்க கிளம்புங்க. யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வாங்க கிளம்புங்க போர்க்களத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன், என்னங்க வாழ்க்கை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இன்னும் வீட்டுக்கு போய் அவங்களுடைய தேவையை கூட பூர்த்தி செய்யலாம். அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன செய்றாங்க, போருக்கு வாங்கன்னு சொன்னாங்கண்டா. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் நட்சத்திரத்தை போல. என்ன, அஸ்ஹாபி கன்னுஜூம், ஒவ்வொருத்தரும் நட்சத்திரத்தை போல. ஃபபி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அந்த சஹாபாக்களை ஒருத்தர் பிடிச்சாலும் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நேரு வழி பெற்றுவீங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன் வ கான அல்லாஹு அலீமன் ஹகீமா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதை நாடனாலும் அது எதுவாகத்தான் இருக்கும், சரியாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா நுட்பமானவனாகவும் அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவனாகவும் இருக்கிறான். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப போர்க்களத்துக்கு போய் இன்னும் ஊர் போய் சேர்றதுக்கு முன்னால் அடுத்த போருக்கு கூப்பிடுறப்ப சஹாபாக்கள் இயற்கையாக ஒரு சடைவு ஏற்படுகிறப்ப அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை ஆர்வம் ஊட்டும் விதமாக சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, எதிரில் இருக்கிறவன் காஃபிர், அவன் நரகத்துக்கு போகிறவன் அவனே இவ்வளவு தூரம் வேகமாக இருக்கிறப்ப சொர்க்கத்துக்கு போகிறவங்க ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க நீங்க இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்க, அவனுக்கு முந்தி வாங்கன்னு நினைச்சான். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, காஃபிர்களை விட முஸ்லிம்கள் என்ன செய்யணுங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஏன், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு போறவன், அவனுக்கு ஆகிரத்தினுடைய எண்ணம் இருக்குதா, மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதா, அவனுக்கு கிடையாது. ஆனா நமக்கு இருக்குது. நாம எதுக்கு போக போறோம், மறு உலக வாழ்க்கைன்னு ஆகிரத்துன்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம நியத்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நாம என்ன செய்யணுங்க, அவனை விடவும் என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கும் விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எந்த நேரத்திலேயும் தொழுகையை விடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. தொழுகை முடிச்சுட்டா அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க. எப்படி வேணாலும் திக்ர் செய்யலாம், நியத்தோட திக்ர் செய்யணும். உட்கார்ந்த நிலையிலேயோ நின்ற நிலையிலேயோ படுத்த நிலையில என்ன செய்யலாம், திக்ர் செய்யலாம். நன்றி செலுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இது எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்ற விஷயம் கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எனக்கு நன்றி செலுத்துறாங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் நன்றி செலுத்துறாங்கன்னு அல்லாஹ் சொல்ல, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எனக்கு என்ன செய்யறாங்க, நன்றி செலுத்துறாங்க. மிச்ச பேர்லாம் எப்படின்டா அல்லாஹ் சொல்றது, நோய் வந்த உடனே என்ன செய்வாரு, விழுந்து விழுந்து யார்ட்ட கேட்பாரு, அல்லாஹ்ட்ட கேட்பாரு. கையே தூக்காதவர் கையை தூக்கியே வச்சிருப்பார். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரில், நீண்ட ஒரு பெட்டிஷன் போட்டுட்டே இருப்பார். சரி ரொம்ப கேட்கறானேன்னு சொல்லிட்டு நோயெல்லாம் சிஃபாவாக்கி ஆரோக்கியப்படுத்தி கொடுத்தா எனக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாதவன என்ன செய்வாரு. இப்போ லொஹூர்ல ஒருத்தருக்கு 15 ரூபா 20 ரூபா சதக்கா பண்றீங்க, அசர்ல அதே ஆளை பார்த்தா இயற்கையா என்ன நினைக்குது, இவர் எனக்கு சலாம் சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். இது இயற்கை. ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, 200 ரூபா கொடுக்குறீங்க, சதக்கா கொடுக்குறீங்க, அடுத்த நேரத்தில் என்ன நினைக்கிறாரு, இவர் எனக்கு சலாம் சொல்லணும், அன்னைக்கு உதவி செஞ்சோம்ல அதமா மறந்துருப்பார், இவர் கொடுத்தவர் நானே ஞாபகம் வச்சிருக்கிறேன், வாங்கினவர் அவர் ஞாபகம் வச்சிருக்கேன், இது நினைக்கிறோம். இது யதார்த்த மனுஷன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் நான் தானே உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், நிக்கிறது மூச்சு விடுறது ஹயாத்தி யார் தான் கொடுத்துருக்கிறான். அப்ப எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாம நீ போனேன்டா. அல்லாஹ் சொல்றான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், ரொம்ப நன்றி செலுத்துறவங்க ரொம்ப குறைவானவனா இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்தலேன்னு உங்களை நான் பிடிக்கிறது இல்லைங்கிறாங்க. சொல்றது புரியுதுங்க, நீங்க நன்றி செலுத்தலேங்கிறதுக்கான உங்களை நான் என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. அப்படி பிடிச்சா என்னத்துக்கு ஆகிறது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மனால. ஆமா, அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்யறாங்க, இறக்கப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், பரவாயில்ல இவரும் ஏன் அடியான் தானே, பரவாயில்ல இன்னைக்கு நன்றி செலுத்தலேன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்வார், நன்றி செலுத்துவார், என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நேரத்தினுடைய நேரங்களையும் காலங்களையும் கழிக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த உயர்வான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. உலக அழிவினுடைய அடையாளங்களில் நம்ம கடைசியாக பார்த்தது என்னங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 30 பேர் எனக்கு பின்னால் நபின்னு என்ன செய்வாங்க, வாதிடுவாங்க. அதில் 27 பேர் ஆண்களும் 3 பெண்களும் இருப்பான்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வருஷம் இப்போ சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க வருவாங்களா இல்லைங்களா, யாருங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், யாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரர். என் பேரர் வருவாருன்னு சொன்னாங்க.
டமாஸ்கஸ் அப்படிங்கிற பள்ளிவாசலுடைய வெள்ளை நிற மெம்பர்ல என் மகதி என்ன செய்வார், இறங்குவாருன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நடக்க போற ஒரு முன் அறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் அரபு தேசங்கள்ல நிறைய ஆறுகள் ஓடும், நிறைய ஆறுகள் ஓடும். பச்சை பச்சை நிறமான மரங்கள் என்ன செய்யும் இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா மக்கமா நகரத்திலிருந்து ஈராக் தேசத்திற்கு, மக்கமா நகரத்திலிருந்து ஈராக் தேசத்திற்கு ஒரு மனிதர் என்ன செய்வாரு, பயணம் போகுவாரு. எந்த விதமான ஆபத்தும் அவருக்கு என்ன செய்யாது, இருக்காது. இருந்தா ஒரே ஒரு ஆபத்து மட்டும்தான் இருக்கும், வழி தவறி போன ஒரு ஆபத்து தான் இருக்கும். இந்த பக்கத்து போறது பத்தில இந்த பக்கத்துக்கு போயிட்டாருன்னா அந்த ஒரு ஆபத்து தானே இருக்கும் ஒழிய வேற எந்த ஆபத்தும் இருக்காது. முழு விதமான நிம்மதியோடும் மன ராகத்தோடு என்ன செய்வார், அவரு பயணம் போகுவாரு அப்படின்னு செஞ்சாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபி இன்னொரு சஹாபிட்ட என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, நீங்க அப்படி ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நான் கேள்விப்படல. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ஹயாத்தை கொடுத்தா அப்படி ஒரு செய்தியை நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நிச்சயமாக கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஹத்திஸீன்கள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இது பின்னால் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் ஹஜ்ரத் சய்யிதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலையும் என்ன செய்யும், இந்த நிகழ்வு நடக்கும்னு என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. ஈராக் தேசத்திலிருந்து மக்கமா நகரத்திலிருந்து ஈராக் தேசம் வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்வார், பயணம் போகுவார். எந்த விதமான பயமும் இல்லாம தன்னந்தனியாக என்ன செய்வார், பயணம் போகுவார். நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு முன்னால நிறைய போர்களையும் நிறைய சங்கடங்களையும் அந்த சமூகம் என்ன செஞ்சிருக்கும், சந்திச்சிருக்கும். அதிலிருந்து நிம்மதி பெற்று இவர்கள் என்ன செய்வார்கள், நிம்மதியோடு இருப்பார்கள். என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. இது ஒரு அடையாளம் அப்படிங்கிறதையும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான சகல நிலைகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக் எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அதை நீ கபூலாக்கி தந்தருள்வாயாக. 5 நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. உன்னை மட்டுமே நாடி தொழுகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய திக்ருகளை ஹலாலான நியத்தோடு செய்யக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி ஒலுவோடு மௌத்தாகிற உயர்ந்ததொரு நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.